ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் எங்கள் மதுரை பக்கம் உள்ள கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த லஞ்ச் ரொம்பவே ஃபேமஸுங்க. அப்புறம் நம்ம எவ்வளோ ஒரு சூப்பரான சமையல் பண்ணியிருந்தாலும் இந்த லஞ்ச் அடிச்சுக்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ ஒரு அருமையான லஞ்ச் இது. இது வந்துட்டு கழனி புளிச்சாரும் கருவாட்டு பொரியலும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கருவாட்டு பொரியலுக்கு எந்த கருவாடு வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. நெய்மீன் கருவாடு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா கருவாடுமே இந்த குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ரைஸ், கருவாட்டு பொரியல், அப்புறம் வந்துட்டு கழனி புளிச்சாறு மூணுமே பார்க்க போகிறோங்க. இதுக்கு வந்துட்டு நான் 5 நெய்மீன் கருவாடு துண்டு எடுத்திருக்கேன். பச்சை மிளகா வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேங்க. அப்புறம் மிளகாய் வத்தல், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. அப்புறம் வந்துட்டு கழனி புளிச்சாருக்கு நிறைய பொருளாம் தேவையில்லைங்க, ரொம்பவே சிம்பிள் தான். இந்த புளி எடுத்திருக்கேன், இது ஒரு 5 பேருக்கு சரியாக இருக்குங்க. அடுத்து பச்சை மிளகா, 2 பட்டை மிளகா எடுத்திருக்கேங்க. கடவுளுந்தம்பருப்பு, வெந்தயம் எடுத்திருக்கேன். இந்த லஞ்ச் வந்துட்டு ஒரு 15 நிமிஷத்தில் மொத்தத்துக்கும் பண்ணி முடிச்சிடலாங்க. இப்போ ரைஸ் வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம வந்து ஊற வச்சு சமையல் பண்ணோன்னா சாதம் வந்துட்டு பொடியாக இருக்கும். அடுத்து சாதம் பொல பொலன்னு இருக்குங்க, மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். அடுத்து சீக்கிரமாக வெந்துருங்க, அதிகமாகவும் கிடைக்கும் சாதம். இப்போ தண்ணி கொதிச்சு வந்துடுச்சு. இந்த மாதிரி கொதிச்ச பின்னாடி தாங்க ரைஸ் போடணும். எப்போவுமே நீங்கள் வந்துட்டு வடித்த சாதம் சாப்பிட்டு பாருங்கள், அது டேஸ்ட்டுக்கு வந்துட்டு ஈடு இணையே இல்லைங்க. குக்கர் சாதம் வந்துட்டு உடம்புக்கும் கெடுதல் வந்துட்டு. இப்போ நான் ஒரு மண்பாத்திரம் வச்சுட்டு கழனி புளிச்சாறு வைக்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி போட்டால் சாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதை நம்ம வந்து ஊற வச்சுருவோம், அந்த தண்ணி போயிடுது. அடுத்து வந்துட்டு வடித்து விட்டோன்னா அதுலேயும் தண்ணி போயிடுது இல்லையா? அதனால் வந்துட்டு சக்கரை சத்து இருக்கவங்களுக்குலாம் இந்த முறையில் நீங்கள் சாதம் வச்சு சாப்பிட்டீங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ நான் வந்துட்டு சாதத்துக்கு அரிசியை போட்டுக்கலாம். இந்த அரிசி கழுவுன தண்ணியை, முதல் கழுவுன தண்ணி போயிட்டு 2வது கழுவுன தண்ணியை வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த கழனி புளிசாறுன்றதுக்கு இந்த தண்ணி ஊற்றுறதுனால தாங்க இந்த மாதிரி பேர் வந்துச்சு. அது டேஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க தண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் சமையல் பண்ணிங்கன்னா. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த கழனி புளிச்சாருக்கு நல்லெண்ணெய் சேர்க்கலாங்க. இல்லை நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மலான ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ கடவுளுந்தம்பருப்பு போட்டாச்சு. இப்போ வெந்தயமும் சேர்த்தாச்சுங்க. இது நல்லா செவந்து வரட்டும். நம்ம செவந்து வந்த பின்னாடி நம்ம மிளகாய் வத்தல் போட போகிறோங்க. முன்னாடியே நம்ம போட்டோன்னா அந்த மிளகாய் வத்தல் கருகிரும். அந்த டேஸ்ட்டு நம்ம தாளிப்பு எந்த மாதிரி செய்கிறோமோ அந்த மாதிரி தாங்க அந்த குழம்போட டேஸ்ட்டு அமையும். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த டைமில் வந்துட்டு நான் வெங்காயம் வந்துட்டு இந்த பெரிய வெங்காயமாக எடுத்துருக்கிறதுனால நான் குழம்புக்கு பாதி, கருவாட்டு பொரியலுக்கு பாதி யூஸ் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டாலுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த பாதி வெங்காயம் இதில் சேர்த்தாச்சு. இது வந்துட்டு நல்லா கண்ணாடி பத அளவுக்கு வந்துட்டு வதங்கினா போதுங்க, ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. இந்த டைமில் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நல்லெண்ணெய் சேர்த்தனா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. இந்த குழம்புல கண்டிப்பாக பச்சை மிளகா சேர்க்கணுங்க. பச்சை மிளகா சேர்த்தாக்க அதோட வாசனை அந்த குழம்புல இறங்கி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு போகிறது எப்போவுமே கடைசியில் போட்டு வதக்கிட்டாதாங்க அதோட ஃப்ளேவர் கரெக்டாக கிடைக்கும். இப்போ நான் அரிசி கழுவுனா 2வது தண்ணியில் இந்த புளியை கரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க, இந்த குழம்பு வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிடும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு சிலர் வந்து மஞ்சள் பொடி சேர்க்காமே செய்வாங்க. மஞ்சள் பொடி சேர்க்காமல் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும், சேர்த்து செஞ்சாலும் நல்லா தாங்க இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு வந்துட்டு நான் பெருங்காயம் போட போகிறது இல்லைங்க. பெருங்காயம் போட்டோன்னா அது டேஸ்ட்டையும் மாற்றிடும், புளியோதரை டேஸ்ட்டுக்கு மாற்றிடுங்க. அதனால் பெருங்காயம் போட போகிறதில்ல. இப்போ பாருங்கள், ரைஸ் வந்து வெந்து வந்துட்டுருக்கு. உங்களுக்கு குழைவாக வேணும் அப்படின்னு சொன்னால் கையை விரல வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா நைஸாக அமைங்கிரும். இல்லை உங்களுக்கு பொழு பொழுன்னு பூ போல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் பதமாக இருக்கும்போதே நீங்கள் வடித்து விட்ருங்க. இப்போ வந்துட்டு கழனி புளிச்சாறு ரெடி ஆகிட்டுருக்குங்க. அங்கே வந்துட்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு, நான் வடித்து விட்டுட்டேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ஆயில் காஞ்சி வரட்டும். இந்த நெய்மீன் கருவாட்டிலையும் சரி, குழம்பு கருவாட்டிலையும் உப்பு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க. நல்லாவே கழுவிட்டு நல்லா ஊற வச்சு கழுவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கருவாடு பொரிச்சுக்கலாம். இந்த கருவாடு ரொம்ப கவனமாக பொரிக்கணுங்க. அப்படியே பொல பொலன்னு உதுந்துடும். நெய்மீன் கருவாடு வந்து பொரிச்சிட்டு இருக்கும்போதே உதுந்துருங்க. அதனால் வந்துட்டு நம்ம லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. இதுக்கும் சரி, இந்த குழம்புக்கும் சரி நான் மஞ்சள் பொடி மட்டும்தான் சேர்க்குறேன். மிளகாய் பொடி, மல்லித்தூள், சீரகத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. இப்போ
நல்லா கருவாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த கருவாடு பொரிச்ச எண்ணெயிலே நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. ஏன்னா இதுலேயும் வந்து உப்பு இறங்கிருக்குங்க. உப்பு தனியாக போடாதீங்க, பார்த்துக்கிட்டு போடுங்க. உப்பு பத்தலை அப்படின்னு சொன்னால் இந்த உப்பே கரெக்டாக இருக்கும். இப்போ மிளகாய் வத்தல் கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம். இந்த மிளகாய் வத்தலும் சேர்த்து நம்ம வதக்குறதுனால இது ஒரு வாசனை நல்லா இருக்குங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். இதுவுமே வந்துட்டு கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினா போதும், கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வேண்டாங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு, எல்லாமே சேர்ந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு பாருங்கள். வாசனை அப்படியே வீடே கம்ம கம்மன் மணக்குதுங்க. இந்த வாசனையே வந்துட்டு உடனே சாப்பிட்ணுன்னு சொல்லி பசியை தூண்டும், அந்தளவுக்கு வீடே கம்ம கம்மன் மணக்குதுங்க. இப்போ வந்து அந்த கருவாடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கள்ளிப்பூடி சாறு, ரைஸ், கருவாட்டு பொரியல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க சூப்பரான மதுரை சைடு கிராமத்து கருவாட்டு பொரியலும் கழனி புளி சாறு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.